வணக்கம் நண்பர்களே. ஓமம் கணபதி நமக்கு. ராகு கேதுவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லைவாக ப்ராக்டிக்கலாக இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் நடக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் புரியுதான்னு பாருங்கள். ராகு அப்படிங்கிறது பேராசை அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய ஒரு கிரகம். அதாவது சனி ப்ளஸ் சுக்கிரன் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ சனி பகவான் அப்படிங்கிறப்ப வந்துட்டு பொதுமக்களை குறிப்பிடக்கூடியவர் அர்த்தம். சுக்கிரன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான வசதிகளையும் சுகபோகங்களையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களையும் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். சரிங்களா? இப்போ ராகு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் கும்ப வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் மீனத்தில். சரிங்களா? இப்போ அரசியல்வாதிங்க இப்போ இந்த தேர்தல் காலத்துல என்னென்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், தாவேக்காக இருக்கட்டும், எல்லாருமே மாசம் மாசம் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டா பழனிசாமி ஃப்ரிட்ஜு தரேன்னு சொன்னாங்க. இப்படி ஏகப்பட்ட இலவச வாக்குறுதிகள். சரிங்களா? அதாவது அண்டா குண்டா மிக்சி, அப்புறம் இந்த பணம் தரோம், மாத உரிமை தொகை தரோம், அப்புறம் இலவச பேருந்து தரோம், எல்லாமே தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கொஞ்சம் அப்படியே நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? உங்க குடும்பத்துல குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது? சரிங்களா? ஒரு நல்ல தரமான கல்வி அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல எல்லோருக்கும் கொடுக்க முடியாத காரணத்தினால பணம் இருக்கிறவங்க ஈவன் கடன் வாங்கியாவது ஒரு குழந்தைய நல்ல ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்த்தணும், இல்லை அதுக்கும் மேலே சிபிஎஸ்சி, இல்லை அதுக்கும் மேலே ஐசிஎஸ்சி, இந்த மாதிரி வேற வேற சிலபஸ்ல படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல போய் நம்ம குழந்தைங்கள போய் சேர்த்துறாங்க. ஸோ பணம் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு உயர்தரமான கல்வி அப்படிங்கிறது கிடைச்சிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளவு பேர் நம்ம அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா போறோம். வேற வழியே இல்லை, ஏதோ ஒரு பக்கம் குறைச்சாகணும், முடியாத பட்சத்துல தான் நம்ம அரசு மருத்துவமனைக்கு போறோம். இல்லாட்டி நம்ம கொஞ்சம் காசு இருந்தாலும் நம்ம பிரைவேட்லேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடுறோம். இதுதான் கள நிலவரம், யதார்த்தமான உண்மை. சரிங்களா? அப்புறம் குடி தண்ணீர். இன்னைக்கு மெட்ரோ சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில பல இடத்துல வாட்டர் கேன் பிசினஸ் அப்படிங்கிறது குடிக்கட்டி பறக்குது. சரிங்களா? இவ்வளவு காலம் ஆண்ட ஆட்சியாளர்கள் மக்களுக்கு தேவையான குடிநீரோ, தரமான கல்வியோ, தரமான மருத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கறது சாத்தியமில்லாத விஷயமா மாறிட்டு இருக்கா அப்படிங்கிறது நீங்க யோசிங்க. சரிங்களா? நான் எந்த கட்சியும் குறையெல்லாம் சொல்லல சாமி. சரிங்களா? ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அடிப்படை விஷயங்களே இங்க ஃபுல்ஃபில் ஆகலை. சரிங்களா? இதுல போதாக்குறைக்கு இந்த தேர்தல் கால நேரத்துல பறக்கும் படையினர் உரிய சான்று இல்லாம நீங்க எதுவுமே கொண்டு போக முடியாது, கொண்டு வர முடியாதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுறாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு வாடகை ரசீதே பல பேருக்கு தர்றதில்லை. சரிங்களா? அது போக ஒரு முக்கியமான விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காய்கறி வாங்குறதுக்கோ இல்லாட்டி மூலக்கூறு பொருட்கள் வாங்குறதுக்கோ அவன் வீட்டுல இருந்து பணம் கொண்டு போறான்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்க தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி அவன் சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு போயிட்டு இருப்பான். அந்த சேர்த்து வச்ச பணத்துக்கெல்லாம் ஆதாரம் எப்படி கிடைக்கும்? ஸோ இது தேர்தல் நடத்தும் தேர்தல் ஆணையமும் யோசிக்கணும். ஓகே, எல்லாமே பாத்தீங்கன்னா பணத்தையும் பொருளையும் ஓரியன்டா கொண்டு போன விஷயங்கள். ராகுவோட காரகத்துவங்கள் தான் ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்குது. ஓகே, ஆனா இந்த பக்கம் கேது அப்படிங்கிறது 5ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப என்ன ஆகுன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு உயர்தர கல்வி கொடுக்கறது, அதை கொடுக்க முடியாம போயிடுச்சு. 2வது பாத்தீங்கன்னா உயர்தர மருத்துவம், அதுவும் கொடுக்க முடியாம போயிடுச்சு. இந்த கொடுக்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கிறதுக்குண்டான மெயின் காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். சரி, நான் கொடுக்க முடியாம போனது எல்லோருக்கும் கொடுக்க முடியாம போயிடுச்சு. எந்த அரசியல்வாதி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க, இல்ல எந்த அரசியல்வாதியோட குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க? ஓகே, சரி, இது எல்லாமே தாண்டி இவ்வளவு இலவசங்கள், இவ்வளவு வாக்குறுதிகள், இவ்வளவு விலையில்லா திட்டங்கள், அப்புறம் உரிமை தொகை, அது இதுன்னு ஏகப்பட்ட பணம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? எந்த இடத்துலயாவது நான் அரசாங்க அலுவலகத்துல ஒரு லஞ்சம் இல்லாம ஒரு வேலையை என்னால முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வாக்குறுதி கொடுக்குறாங்களா? எந்த ஒரு அமைச்சர்
போன தலைமுறையிலும் சரி இந்த தலைமுறையிலும் சரி யாராச்சும் வாக்கு கொடுக்குறாங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு எனும் பேராசை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே போகுது. சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் பயன்படுத்திக்கிட்டு நம்ம கிட்ட பணம் எப்படி அடிக்கலாங்கிறதா மட்டும்தான் எல்லாருமே யோசிப்பாங்க. 99% அப்படிதான் போகும். மீதி 1% தியாக உள்ளத்தோட சரி மக்கள் ஜனங்களுக்கு நல்லது செய்வோம், ஏதோ ஒன்று நல்லது பண்ணுவோம் அப்படின்னு வர்றாங்க. ஏன் நம்மளே பாருங்களேன், பணம் கொடுத்த பிறகுதான் வந்து நான் வாக்களிக்க போவேன், நான் அந்த கட்சிக்கு இருந்து பணம் வாங்கியிருக்கேன், அதனால நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ இந்த காலத்துல, அதுவும் இந்த கலிகாலத்துல ஜெயிக்கிறதுக்கு ராகு பகவான் துணை ரொம்ப முக்கியம். அப்ப கேது என்ன சார் செய்வாரு அப்படின்னா, இந்த நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுடைய ஆசையை காட்டி கடைசியில அதுல உள்ள வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஞானத்தை கொடுத்து இந்த வழியில போனா தப்பு அப்படிங்கிறது எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் தெரியும். சரிங்களா? சரி, இப்ப நான் இதை இவ்வளவு சொல்றேன் உங்ககிட்ட, ஓகேங்களா? இந்த லஞ்சம், லாவணியம், ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துல பணம் உள்ளுக்குள்ள வருது. வீட்டுல இருக்கிற பெண்மணிகள் இந்த பணம் உழைப்பால் வந்த பணமா அப்படின்னு எல்லோருமே கேட்டிருக்காங்களா? ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பெண்மணிகள் கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் பேர் தான், மீதி பேர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் மணிக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு அக்கௌண்ட்ல, சிக்ஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிறது வந்துட்டு பெருமையாகவும் கௌரவமா பேசக்கூடிய மக்கள் சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒருத்தன் வந்துட்டு நல்லவனா இருந்தா அவனை பொழைக்க தெரியாதவன் நம்ம சொல்லுவோம். அதே கெட்டவனா இருந்தா அவன் ரொம்ப சாமர்த்தியசாலிப்பா, வல்லவன்பா, அவங்ககிட்ட எல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத அவனை பெருமையா ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குற சமூகத்துல தானே இருக்கோம். நம்ம கடைசி வரைக்கும் நாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் கேது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நம்மளை ஏமாத்தி அவங்க வந்துட்டு சூப்பரா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல வந்துட்டு பெரிய பெரிய பிரைவேட் சேனல்ல வந்துட்டு அவர் இவ்வளவு பெரிய கார்ல வராரு, இவ்வளவு பெரிய ஜெட்ல போறாரு, ஃபிளைட்ல போறாரு அப்படின்ட்டு பெருமையா பேசி யூடியூப்ல போறது வந்து நம்ம உச்சி கொட்டிட்டு வழக்கம் போல கமெண்ட் சொல்லிட்டு ஒவ்வொரு காலத்தையும் நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். நாம எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத விட நாம எல்லாருமே முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கணும். அந்த எண்ணத்தை வர வைக்கிறது கேதுதான். இப்ப நான் பேசுறேன், நாளைக்கு என் தெருவிலையும் என்னுடைய பொது பகுதியிலையும் என்னோட ஊர்லயும் என்னுடைய மாவட்டத்திலையும் இப்படி தெளிவா அப்படி பேசிட்டே வரணும். எல்லாரும் ஒன்று சேரணும். நமக்கு தேவை என்ன? அடிப்படை கட்டமைப்பு. குடிக்க நல்ல தரமான குடிநீர், குழந்தைகளுக்கு படிக்க நல்ல ஒரு தரமான பள்ளிக்கூடங்கள், அதுல எல்லா வசதிகளும் இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு மருத்துவமும் சரி அரசு மருத்துவமனை சார்ந்தே தான் போகணும். ஆதார் கார்டு எல்லாத்துக்கும் போட்டு வாங்கி ஸ்கேனிங் பண்ணி விரல் ரேகை வைக்க சொல்றாங்கல்ல, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுட்டு போயிடலாம்ல. எதுக்கு வந்துட்டு சும்மா அங்கே அலக்கடிக்க வைக்கிறாங்க, ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வைக்கிறாங்க, போனோன்னா ஃபிங்கர் டிப்பை வச்சா அங்கதான் தெரிஞ்சிருமில்ல, அதை தெரிஞ்சுட்டு ஃபில்அப் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம்ல. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? யோசிக்கணும், மக்கள் கேள்வி கேட்கணும். ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி, அரசியல்வாதிக்கு ஒரு நீதி, அதிகார வர்க்கத்திற்கு ஒரு நீதி, எதை கொண்டு செஞ்சாலும் வந்துட்டு ஏதோ ஒரு பணம் கொடுத்து கடைசியில சமாளிச்சிடலாம். அந்த பணம் ராகுங்கிற பணம் நல்ல மண்டல ஏற்றிக்கோங்க. ராகுங்கிற பெரும் பணத்தை கொடுத்து யாரையா இருந்தாலும் கடைசியில சமாளிச்சிடலாம், சாக்கு போக்கு சொல்லி முடிச்சிடலாம் அப்படிங்கிற தாட்டில தானே போறாங்க. தண்டனை இங்க வந்துட்டு ரொம்ப பெருசா கிடைக்காத வரைக்கும் இங்க நீதியும் சரி நியாயமும் சரி லேசில கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? இதுதான் ராகுவோட புரிதல். கேதுவோட புரிதல் வந்துட்டு இதை விட்டு விலகி போயிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. எப்படி போவாங்கன்னா, படிச்சு எனக்கு போதும்பா, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படின்ட்டு வேற ஸ்டேட்டுக்கோ இல்ல வேற நாட்டுக்கோ கூட புலம்பெயர்ந்து போயிடுவாங்க. இவ்வளவு கடன் தொகையை ஏற்றி வச்சும் கூட இன்னைக்கும் நம்ம நாட்டுல பல அவலமான சூழ்நிலைகள் எந்த தானே இருக்குது. சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குதா, இல்ல மருத்துவமனைகள் சிறப்பா இருக்குதா, ஸ்ட்ரெச்சர் தள்ளுறதுக்கும் காசு வாங்குறாங்க, குழந்தை பிறந்து அந்த குழந்தை கையில கொடுக்கறதுக்கும் காசு வாங்குறாங்க. இப்படி பல இடத்துல காசு வாங்கிட்டே இருக்காங்க. ஆனா எல்லாருமே எல்லா தப்பையும் பண்ணிட்டு கோயிலுக்கும் போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு வந்துட்டு நம்ம பரிகாரம் பண்ணி சாமியே ஏமாத்தலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. நீங்க சாமியை ஏமாத்தல சாமி, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. சரிங்களா? ஏன்னா எல்லா பாவமும் பண்ணிட்டு கடைசியில ஜோசிகிட்ட வந்து நின்று சாமி என் குடும்பத்துல இப்படி ஆகி போச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் நல்லா வாழணும் அப்படின்னு வழிகேட்டு வர்றவங்க எங்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய ஜோசிகிட்ட போய் போறாங்க. சரிங்களா? ஸோ உங்க ஜாதகத்துல ராகு கேது என்ன பொசிஷன்ல இருக்குன்னு பாருங்க. அந்த ராகு கேது இருக்கிற பொசிஷனை வச்சுதான் வந்துட்டு இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஒருத்தனை ஏறி மிதிச்சு போய் வாழ்றது என்ன ஒரு வாழ்க்கையா? எல்லாரையும் அரவணைச்சிட்டு போறதான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல புத்தி வேணும். நல்ல புத்தி வரணும்னா கொஞ்சம் நல்ல நேரம் வரணும். இல்லை இந்த மாதிரி ஆளுங்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணுங்க.
சரிங்களா. ஃபோன்லேயே கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம்ப்பா, நேரில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா. ஏன்னா இன்னைக்கு நேரில் வரனால பல பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்குது. அது சொல்ல முடியாது, நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா. நம்ம ஒன்றும் பரிகாரம்லாம் சொல்லி நீங்களுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு வைக்கிறதுலாம் கிடையாது. சில கோயில்களுக்கு போங்க, சில சில பேருக்கு நல்லது பண்ணுங்க, அது ரெகுலராக பண்ணுங்க, நாங்கள் சொல்ல போகிறோம், அவ்வளோதான். இது வந்து ராகு கேதுவை பற்றிய ஒரு சிறு புரிதல். ப்ளஸ் இந்த தேர்தல் காலத்தில் அரசியல் கட்சிகளும் மக்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் வேலை செய்யக்கூடிய அரசாங்க ஊழியர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறு காணொளி. சரிங்களா. இதை ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு புரிஞ்சுக்கோங்க, நல்லது நடக்கும். நன்றி.